cinemanew.in. தனி ஒருவன், பூலோகம், ரோமியோ ஜூலியட் அந்த படம்லாம் நடித்ததுக்கப்புறம் அவர் வேறு லெவல் போயிட்டார் அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருக்காரு. இதனால் அவர்கிட்ட நிறைய மாற்றங்கள் தெரியுதாம். முன்னெல்லாம் கதையை ஓரலாக கேட்டுட்டு ஓகே பண்ணிட்டு வரான். ஆனால் இப்போ அப்படி இல்லை. கதையை சீன் பை சீனாக டைட்டில் ஆரம்பித்து எண்டு கார்டு வரைக்கும் கேட்டுட்டு ஒரு பக்கமாக திருப்பி பார்க்குறாராம். ஃபுல் கதையை சொன்னால் மட்டுமே ஓகே பண்ணுறாராம். அப்படி சொல்லாத டேரக்டர்கிட்ட எனக்கு கதை பிடிக்கலாம் அப்படின்னு நேராக அவங்ககிட்டயே சொல்லி அனுப்பிச்சிடுறாராம். யாரையும் அலைய விடுறதில்ல, உடனே பதில் சொல்லி அனுப்பிச்சிடுறாராம். அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட சேஞ்ச் ஆகுது. முன்னெல்லாம் அவர்கிட்ட பத்திரிகையாளர் நீங்கள் முத்த காட்சியில் நடிக்கிறீங்களே எப்படி இருக்குது, நீங்கள் ஹீரோயினை கட்டி பிடிக்கிறீங்களே எப்படி இருக்குது அப்படிலாம் கேட்குற கேள்விக்கெலாம் அவர் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லிட்டு இருப்பாராம். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாராம், இந்த மாதிரி கேள்விலாம் என்கிட்ட கேட்காதீங்க, நான் வளர்ந்துக்கிட்டு வர ஹீரோ இல்லை, வளர்ந்துட்ட ஹீரோ, என்கிட்ட கொஞ்சம் டீசெண்டாக மெச்சூரிட்டியான கேள்வி கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கான நான் பதிலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே நம்ம பத்திரிகையாளர்கிட்ட சொல்லிட்டாராம். மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.